الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تجعلوا بيوتكم مقابر إن الشيطان ينفر من البيت الذي تقرأ فيه سورة البقرة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, மனித சமூகத்திற்கு ஒரு மாணிக்கமாக, இறுதி தூதராக வந்துதித்த எங்கள் பெருமானார் ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்மதே முஸ்தபா சய்யிதுல் அம்பியா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே முதல் ஜும்ஆவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமதான் முடியும் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஆரோக்கியமாகவும் சுகத்துடனும் உற்சாகத்துடனும் எல்லா அமல்களையும் பூர்த்தியாக செய்து வரக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்கள் பெண்கள் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ரமலான் ஏன் நான் கடமையாக்கியிருக்கிறேன், எதற்காக இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இந்த ரமலானுடைய இரண்டு பகுதிகள். ஒன்று, இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம், அதனை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும், அந்த நோக்கத்தை அடைய வேண்டும். மேலும் இந்த ரமலானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறப்பை, ஒரு அருளை, ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலானுடைய ஆரம்பமே, ரமலானுடைய அடிப்படையே, ரமலானுடைய நோக்கமே ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஒரு மனிதன் தக்வா உள்ளவனாக மாற வேண்டும், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தன்னுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக.
நீங்கள் தக்வா உள்ளவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்று சொல்வது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தக்வா உடையவர்களை பற்றி, யார் அந்த தக்வா உடையவர்கள், யார் அந்த பயபக்தி உடையவர்கள் என்று அல் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ரமதான் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்திலே அல் குர்ஆனை நாம் இறக்கினோம், குர்ஆன் இறக்கப்பட்டது. எதற்காக? ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நல்லதையும் கெட்டதையும் நலவையும் நஷ்டத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக, நன்மையையும் பாவத்தையும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி அல் குர்ஆனை ஷஹ்ரு ரமலானுடைய இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இறக்கினோம். இந்த மாதத்திலே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவை உண்டாக்கிக் கொள்வதற்கு தரப்பட்ட இந்த ரமலானை எப்படி நாம் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வது? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நம்முடைய ஈமானுடைய நம்முடைய உள்ரங்கமான ஒரு பயிற்சி. நம்முடைய ரமலானுடைய மாதத்திலே உள்ரங்கமான ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய காலத்தினுடைய பகலுடைய காலங்களிலே சாப்பிடாமல் குடிக்காமல் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் கட்டுப்பாட்டுடன் நாம் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே இரவு நேரங்களுடைய பயிற்சியாக இருக்கிறது. அது நம்முடைய உடலுக்குண்டான பயிற்சி, நம்முடைய உறுப்புகளுக்குண்டான பயிற்சி. தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறோம், தராவீஹ் தொழுகையிலே ஈடுபடுகிறோம். மேலான சகோதரர்களே, இரண்டு விதமான பயிற்சிகளை, இரண்டு விதமான அல்லாஹ் அமல்களை நமக்கு தந்து, பயிற்சிகளை தந்து, இந்த ரமலானை நீங்கள் தக்வா உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ரமலானை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனுடைய ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் சூரத்துல் பக்ரா முதல் ஆரம்பிக்கப்பட்டு சூரத்துன் நாஸிலே குர்ஆன் அல் குர்ஆன் அங்கே ختم செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரமலானிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை நபி அவர்களுக்கு ஓதி காட்ட நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை செவிமடிப்பார்கள். கடைசி ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நோன்பிலே 2 தடவைகள் அல் குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, அல் குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம், அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மாத்திரம் தான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம், அதனுடைய மானா, அதனுடைய கருத்து அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இந்த கிதாப், இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு அச்சமும் கிடையாது. லா ரைப ஃபீஹ், எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். மேலான சகோதரர்களே, ரமலானை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் தக்வாவை உண்டு பண்ணுவதற்கு, தக்வாவை உருவாக்குவதற்கு கடமையாக்கப்பட்ட ரமலானிலே இந்த அல் குர்ஆன் இறங்குகிறது. இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த அல் குர்ஆன் வழிகாட்டும். யார் அந்த முத்தகீன்கள்? யார் அந்த முத்தகீன்கள்? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும். ரமலானுடைய நோக்கம் தொழுகை மாத்திரமல்ல, நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, சதகா கொடுப்பது மாத்திரமல்ல, தான தர்மம் செய்வது மாத்திரமல்ல, புத்தாடைகள் வாங்கி நாம் ஒரு சந்தோஷத்தை பெருநாள் தினத்திலே கொண்டாடுவது மாத்திரமல்ல, இந்த ரமலானின் மூலமாக நாம் தக்வாவை அடைய வேண்டும்.
அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய எல்லா அமல்களுடைய பிரதிபலனையும் அந்த அமல்களுடைய கூலியை மன்னிப்பாக தந்திருக்கிறான். ரமலானுடைய எந்த நன்மை எடுத்தாலும் அது மன்னிப்பு தான். குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய சகலதுமே, ரமலான் என்றாலே, ரமலானுடைய வார்த்தையே, ரமலானுடைய அர்த்தமே ஒரு மனிதனுடைய பாவங்களை கரிச்சி சாம்பலாக்கக்கூடியது தான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அந்த தக்வாவுடையவர்கள்? ரமலானும் தக்வாவை உண்டாக்கத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானிலே இறக்கப்பட்ட அல் குர்ஆனும் தக்வா உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும். யுதில்லு பிஹி கஸீரன் வயஹ்தி பிஹி கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமானவர்கள் வழிகெடுவார்கள், இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமானவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அந்த நேர்வழி பெறுபவர்கள் யார்? குர்ஆன் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டாது. குர்ஆனின் மூலமாக எல்லாரும் நேர்வழியிலே செல்ல மாட்டார்கள். யார் நேர்வழியில் செல்வார்கள் தெரியுமா? தக்வா உள்ளவர்கள் நேர்வழியிலே செல்வார்கள். எல்லாருக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது. எந்த விடயத்தை நலவாக இந்த குர்ஆனை வைத்து ஆதாரம் எடுப்பார்களோ அதே போன்ற ஒரு சமூகம் இதே குர்ஆனை வைத்து அதற்கு மாற்றமாக ஆதாரமாக எடுப்பார்கள். அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய அறிவு அதன் பக்கம் அவர்களை கொண்டு செல்லும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த குர்ஆனுக்கு இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்றால் தக்வாவுடையவர்கள், ஹுதல்லில் முத்தகீன். யார் அந்த முத்தகீன்கள்? அல்லாஹ் சொல்கிறான், 3 அடையாளங்களை சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்திருப்போம். 2வது ரமலான், 2வது நோன்பு, அதிகமானவர்கள் ஆண்களும் பெண்களும் மஸ்ஜிதுகளில் குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆனிலேயும் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பம். மேலான சகோதரர்களே, சூரத்துல் பக்கரா என்பது ஒரு சாதாரணமான சூரா கிடையாது. குர்ஆனிலே ஆக நீளமான ஒரு சூரா. நாம் ஒவ்வொருவரும் அந்த சூராவை கொண்டு நாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்திருப்போம். அல்லாஹ் அந்த குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க அந்த பாக்கியத்தை, அந்த ஆரோக்கியத்தை இலேசிப்படுத்தி தருவானாக. குர்ஆனை அல்லாஹ் இலேசிப்படுத்தி தான் தந்திருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் லேசாக்கி தான் தந்திருக்கிறான். குர்ஆனை மனனப்படுவது, தௌராத்தும் இஞ்சிலும் ஜபூரும் மனனம் இடுவது லேசான ஒரு விஷயம் கிடையாது. மேலான குர்ஆனை அல்லாஹ் இலேசாக்கி தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? அல்லாஹ் 3 சிஃபாத்துகளை சொல்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், யார் மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்களோ. மறைவானது சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பமே. இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. இந்த குர்ஆனுடைய ஆரம்பம், குர்ஆனுடைய ஆரம்பம் ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வார்கள், ஆகிரத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள், கபரை கொண்டு ஈமான் கொள்வார்கள், சுவர்க்க நரகத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள், பாவம் செஞ்ச அந்த பாவங்கள் நிறுக்கப்படும் என்று ஈமான் கொள்வார்கள், நாம் செய்யக்கூடிய கூலி, அதை நன்மைகள் தீமைகள் அதனுடைய கூலி நாளை மறுமையிலே கிடைக்கும் என்று ஈமான் கொள்வார்கள். நலவு நஷ்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். நோய் வருகிறதா, சுகம் வருகிறதா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஈமான் கொள்வார்கள். மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வார்கள். எனக்கு ஒரு மவுத் இருக்குது, எனக்கு ஒரு மறுமை இருக்கிறது, ஏண்ட அமல்கள் நிறுக்கப்படும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறான், என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய செவி, நான் சிந்திப்பது, நான் யோசிப்பது, இதுவும் நிறுக்கப்படும். மனிதர்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும், மனிதனுடைய செயல்கள் நிறுக்கப்படும், நாம் பேசுவதும் அங்கே கியாமத்துடைய நாளிலே நிறுக்கப்படும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், இதை நம்புபவர்கள், நம்பிக்கையுள்ளவர்கள், அவர்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். யுமினூன பில் கைப். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வயுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். தொழுகையுடைய பயிற்சி ரமலானுடைய மாசத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ ஃபரத அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலே பகல் நேரங்களிலே நோன்பு பிடிப்பதை எப்படி கடமையாக்கி இருக்கிறானோ, வஸனன்து லக்கும் கியாம லைலிஹி, நான் உங்களுக்கு இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். மேலான சகோதரர்களே, தராவீஹுடைய தொழுகை 20 ரக்காத்துகள். நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்கு வந்து அல் குர்ஆனை கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு இந்த தராவீஹ் எங்க ஆரம்பிக்கப்பட்டது? இந்த தொழுகை ரமலானுடைய மாசம் சகோதரர்களே. தொழுகையை சரிவர நிறைவேற்றினா அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டும். அல் குர்ஆன் எங்களுக்கு சரியான பாதையை சொல்லித் தரும். எப்படி குழந்தைகளை வளர்க்கிறதுன்னு சொல்லித் தரும். எப்படி உங்களோட ஃபேமிலி லைஃப சரியாக கொண்டு போறது என்பது குர்ஆன் வழிகாட்டும். ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டும். எப்படி? தொழுகையை சரிவர நிறைவேற்றினார், தொழுகையை சரிவர தொழுது வந்தா. இந்த ரமலானுடைய காலம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் உலகத்தில் எங்கேயும் இந்த தராவீஹ் தொழுவிக்கப்படுகிறது. மனிதர்களுடைய பகல் காலத்தினுடைய பயிற்சி, உள்ளத்தை, தன்னுடைய பார்வையை, தன்னுடைய உடலை, தன்னுடைய உள்ரங்கத்தை பாதுகாப்பதை போன்று இரவு நேரங்களிலே அந்த மனிதன் தன்னுடைய உறுப்புகளை பாதுகாக்கிறார் தொழுகையின் மூலமாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய மாசத்திலே இரவு நேரங்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். ரமலான் மாசத்துல 20 ரக்காத்துகள் சுஜூத் செய்கிறோம், 20 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகிறோம், 20லயும் 40 சுஜூதுகள் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு சுஜூதுக்கு ஒரு மாளிகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹா 60,000 பாபின், 60,000 கதவுகள் அந்த மாளிகைக்கு இருக்கும். மேலான சகோதரர்களே, 2 தராவீஹ் தொழுதுட்டோம். சுப்ஹானல்லாஹ், எத்தனை மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை வீடுகளுக்கு சொந்தக்காரர். எங்களுக்கு நாட்டுல, எங்க ஊர்ல இருக்கிறதுக்கு சொந்த ஒரு வீடே இல்ல. தராவீஹ்ல வந்து ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகை. லஹா 60, எத்தனை வாசலிக்கும் எங்கட வீட்டுல? ஒரு முன் கதவு, ஒரு பின் கதவு, ஆக கூடினா இன்னொரு கதவு, பெரிய வீடாக இருந்தா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 60,000 பாப், 60,000 கதவுகள். ஒவ்வொரு கதவாலும் உள்ளால நுழைய கொல தங்கத்திலான ஒரு அறை. ஒரு மாளிகையில ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை, அந்த ஒரு பாக்கியம். 60,000 கதவுகள், ஒவ்வொரு கதவாலையும் நுழையக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ரூம், ஒரு அறை. அந்த ரூம் எப்படி? அந்த அறை எப்படி? அந்த ரூம் அறை அப்படியே, அதனுடைய ஃபர்னிச்சர்ஸ் அப்படியே, அதனுடைய பெட்ரூம் செட் அப்படியே தங்கத்தால் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வயுகீமுனஸ் ஸலாத், வயுகீமுனஸ் ஸலாத். நீங்க தொழுகையை நிலைநாட்டுறீங்க, தொழுகையை பயிற்சி செய்றீங்க, தொழுது அல்லாஹ்ட்ட சுஜூதுல கேக்குறீங்க. இப்படியான தொழுகையாளிகளுக்கு இந்த சன்மார்க்கம், இந்த பெருமதியான இந்த நன்மைகள் மாத்திரமல்ல, அல் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ரமலானிலையும் இரவு நேரங்கள்ல தொழக்கூடிய இந்த தராவீஹை நாங்க விட்டுவிடக் கூடாது. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாட்கள் இந்த தராவீஹை தொழுதாங்க. அதற்கு பின்னால ஏதோ ஒரு காரணம், மக்களுக்கு இது சிரமமாக பேற்றும், கஷ்டமாக பேற்றும், இது ஃபர்லாக்கப்பட்டிரும் என்று சொல்லி 3 நாட்கள் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்து இந்த தராவீஹுடைய தொழுகை, அதனுடைய 20 ரக்காத்துகள் அல்லது 36 ரக்காத்துகள், அதை விட குறைவோ கூடுதலோ கிடையாது. மேலான சகோதரர்களே, பலர்கள் பலவிதமான கருத்துக்களை, ஆதாரங்களை, அதனுடைய விளக்கங்களை சொல்வார்கள். ஆனால் தராவீஹ் என்பது 20 ரக்காத்துகள் தான். மேலான சகோதரர்களே, கியாமுல் லைல் என்பது வேற, தஹஜ்ஜுத் என்பது வேற, வித்ர் என்பது வேற, தராவீஹ் என்பது வேற. இது ஒவ்வொன்றையும் நாங்க போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. மேலான சகோதரர்களே, இப்படியான பூர்த்தியாக இமாமோட தொழக்கூடிய தொழுகைக்கு தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்திலே இரவு நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குகிறார்களோ, முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும்.
இது இடையில தலாத்தை விட்டுட்டு போகக்கூடியவர்களுக்கு கிடையாது, இடையில விட்டுட்டு போகக்கூடியவர்களுக்கு தெரியாது, கிடைக்காது. மேலான சகோதரர்களே, பூர்த்தியாக தொழ வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய மாசத்திலே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு இரவு நேரத்திலே நின்று வணங்குவதை கடமையாக்கி இருக்கிறேன். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், அவர்கள் தர்மம் செய்வார்கள், சதகா கொடுப்பார்கள், தர்மம் செய்வார்கள், அந்நியவர்களுக்கு கொடுப்பார்கள், ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பார்கள், கஷ்டவர்களுக்கு கொடுப்பார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிப்பார்கள், கஷ்டவாளிகளுக்கு உணவளிப்பார்கள், குடும்பத்தினருக்கு செலவழிப்பார்கள், பெற்றோர்களுக்கு கொடுப்பார்கள், பிள்ளை மனைவி பிள்ளைகளுக்கு அவர்கள் செலவழிப்பார்கள். மேலான சகோதரர்களே, இரவிலையும் பகலிலையும் காலிலையும் மாலிலையும் இரகசியமாக பரகசியமாக மறைவாக யாருக்கும் தெரியாம தெரிந்து, மேலான சகோதரர்களே, இந்த கஞ்சி கொடுப்பதாக இருக்கலாம், ஃபுட் பேக் கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு ஏழை கஷ்டமான ஒரு வீட்டில் போயிட்டு ஒருவருக்கு அவருக்கு உண்டான அந்த உணவை கொடுத்துவிட்டு வரலாம், அதற்காக முயற்சி செய்யவராக இருக்கலாம், அதற்காக பணங்களை சேர்த்து அந்த ஃபுட் பேக் கூடிய ஏற்பாடாக இருக்கலாம், கஞ்சிகளுடைய ஏற்பாடாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்க கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களுக்கு தந்தேன், நான் தான் உனக்கு தந்தேன், நீ சம்பாதிச்சது கிடையாது. காரோன் பெருமை அடிச்சான், நான் சம்பாதிச்சது ஏண்ட டேலண்ட், ஏண்ட சக்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய சக்தியால நான் தான் சம்பாதிச்சேன், ஏண்ட தான் இதெல்லாம் என்று பெருமை அடிச்சான். அல்லாஹ் சொல்கிறான், நீ பெருமை அடிக்கிறது கிடையாது, எனக்கு சொத்தா, என்னுடைய பேங்க் பேலன்ஸா, நான் ஒரு செல்வந்தனா? அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் உனக்கு தந்தேன், நான் உங்களுக்கு தந்ததில் இருந்து நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செலவழிப்பவர்கள் அவர்களுக்கு தான் இந்த அல் குர்ஆன் வழிகாட்டும், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் தக்வா உடையவர்கள். இந்த ரமலானுடைய மாசத்திலே, இந்த ரமலானுடைய காலங்களிலே தக்வாவை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால், தக்வாவை பெற வேண்டும் என்றால், தக்வாவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அல் குர்ஆன் ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய இந்த பண்புகள் இந்த ரமலானுடைய மாசத்திலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். லா தத்தகிது புயூதக்கும் மகாபிர், கபிரிஸ்தான்களை போல உங்களுடைய வீடுகளை நீங்க ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபஇன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. இந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலே இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறார் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓத ஆரம்பிப்போம். இந்த அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஜாத்தில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டைரக்டா, அவர்களுக்கு நேரடியா நஸல பிஹி தன்ஸீலு மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கப்பட்டது. ஜபூராக இருக்கலாம், ஏனைய வேதமாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம், அதற்கு சொல்லப்படும் கிதாபுல்லாஹ் எழுதப்பட்டு ஏடுகள் அந்தந்த நபிமார்களுக்கு எழுதப்பட்டது, இறக்கப்பட்டது. ஏடுகள் அதை மாற்றப்பட்டது, அது இல்லாமலாக்கப்பட்டது, அது உலகத்திலிருந்தே இல்லாமலாக்கப்பட்டது. ஆனால் கலாமுல்லாஹ் அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய சொல். இதிலே எந்த மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஜாத்தில இருந்து ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு நேரடியாக அல்லாஹ் தஆலா இறக்கினார், நேரடியாக இறக்கினார். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேலான சகோதரர்களே, இக்ராஉஸ் ஸஹராவை, சூரத்துல் பக்ராவை, சூரா ஆல இம்ரானை, அதற்கு வரக்கூடிய அந்த சூராக்களை நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹுமா தஅதியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹு கமாமத்தான். இந்த ரெண்டு சூறாக்களும் நாளை கியாமத்துடைய நாளிலே இரண்டு மேகங்களாக உங்களுக்கு மேலால வந்து நிற்கும், உங்களுக்கு மேலால வந்து நிற்கும். கஅன்னஹுமா கமாமத்தான் அவ் கயாபத்தான் அவ் ஃபர்கான் மின் தைரின் ஸவாஃபுன் தஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா. அதை ஓதியவர்களுக்கு விடயத்திலே அது வாதாடும், பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும். இரண்டு மேகங்களாக அந்த இரண்டு சூறாக்களும் எங்களுக்கு தலைக்கு மேலால் கியாமத்துடைய நாளில் வந்து நின்று அதை ஓதியவர்களுக்காக வேண்டி அது வாதாடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை
நீங்கள் ஓதி வாருங்கள். சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபஇன்ன அக்ஸஹா பரக்கா. அதை நீங்க ஓதி வந்தா உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில, உங்களோட தொழில்ல அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். வதர்குஹா ஹஸரா. அது ஓதாம குர்ஆனை பக்ராவை ஓதாமல் விட்டு விடுவது, அதனால் உங்களுக்கு வரக்கூடிய கைர்கள் இல்லாமல் போகிவிடும். வலா தஸ்ததீஅஹுமல் பத்லா. அதை நீங்கள் சூனியக்காரர்களுக்கு அதனை ஓத கொடுக்காதீர்கள். தேவையில்லாத விடயங்களுக்கு அதனை பயன்படுத்தாதீர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல் பக்ரா சினாமுல் குர்ஆன். குர்ஆனுடைய சிகரம். அல் பக்ரா, சூரத்துல் பக்ரா என்பது குர்ஆனுடைய சிகரம். வஸர்வதைஹி நஸல மஅ குல்லி ஆயத்தின் மின்ஹா. சூரத்துல் பக்ராவுடைய ஒவ்வொரு ஆயத்துடனும் சமானூன மலக்கன் 80 மலக்குமார்கள் இறங்கினார்கள். சூரத்துல் பக்ரா சும்மா இறங்கல்ல. சூரத்துல் பக்ரா இந்த உலகத்துல சும்மா இறங்கல்ல. ஒவ்வொரு ஆயத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர நேரத்தில் அந்த ஒவ்வொரு ஆயத்தோடையும் 80 மலக்குமார்களும் அந்த ஆயத்தை கொண்டு வந்தார்கள். வஸ்துக்ரிஜத் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய அந்த ஹஸானா, அந்த பொக்கிஷத்தில இருந்து ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் வெளியாக்கி இந்த சூராவுடன் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சி என்பது இந்த உம்மத்துடைய ஒரு நிஅமத், இந்த உம்மத்துடைய ஒரு பாக்கியம், இந்த உம்மத்துடைய ஒரு சிறப்பு. ஆயத்துல் குர்சி வ ஹவாதீம சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி ஆமனர் ரசூல். இந்த ஆயத்துகள் கொடுக்கப்பட்ட உம்மத் சிறந்த உம்மத்தாக இருக்கிறார்கள். இந்த உம்மத்தின் சிறப்பு குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். குர்ஆனை சொல்லி அல்லாஹ் சிறப்பாக்கிறான். அஷ்ராஃபு உம்மதி ஹமலத்துல் குர்ஆன். இந்த உம்மத்துடைய சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? குர்ஆனுடையவர்கள். குர்ஆனுடையவர்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ யாசின் கல்புல் குர்ஆன். யாசின் சூரா யாசின் என்பது குர்ஆனுடைய இதயமாகும். யார் துனியா ஆகிரத்துடைய நலவுக்காக வேண்டி அதை ஓதுறார்களோ அல்லாஹ் அந்த நலவுகளை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான விடயங்களை, ஹலால் ஹராமை பத்தி, ஈமானுடைய விடயங்களை பத்தி, தக்வாவை பத்தி, ஈமானுடைய அடையாளங்களை பத்தி பலவிதமான விடயங்களை சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், யார் இந்த ஆயத்துல் குர்சியை துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி விடுவார்களோ அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவருக்கு மௌத் வந்தார், அவர் சுவர்க்கவாதியாக ஆகிவிடுவார். சுப்ஹானல்லாஹ். ஆயத்துல் குர்சியுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய கலாமுடைய பாக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, யார் தூங்க போவதற்கு முன்னால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்குவார்களோ அல்லாஹ் தஆலா அவரையும் பாதுகாப்பான், அவருடைய வீட்டையும் பாதுகாப்பான், அவரை சுத்தி வர உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இதனால் பாதுகாப்பு கொடுப்பான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஓத ஆரம்பித்து விட்டோம், எத்தனை பேர் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அல் குர்ஆன் என்பது ரமலான் இப்போது தான் ஆரம்பம், இப்பொழுது தான் ஆரம்பம் என்று சொல்லி சொல்லியே 10 நோம்பு முடிஞ்சிரும், 15 நோம்பு முடிஞ்சிரும், 20 நோம்பு முடிஞ்சிரும். நாம் பின்னால் திரும்பி பார்ப்போம், ஒரு ஜுசு கூட ஓதிருக்க மாட்டோம், ஒரு ஜுசு கூட ஓதிருக்க மாட்டோம். குறைஞ்சது சகோதரர்களே, குறைஞ்சது சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுவோம். ரமலானுடைய முடிவில் ஒரு குர்ஆனை நாங்க தமாம் செய்யணும். ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதாத வீடுகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளாதீங்க. குர்ஆன் ஓதாத மனதாக உங்களுடைய உள்ளங்களை குர்ஆன் இல்லாத மனதாக பாலடைஞ்ச வீட போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ரமதானுடைய மாதம் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பமே, சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புகளே. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமானை பற்றி, மறைவான இந்த ஈமானை பற்றி, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய 3 சம்பவங்களை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான். முடியும் என்றால் அதை கருத்துடன் ஓதுவோம். ரமதானுடைய மாசம் இருக்கிறதே சகோதரர்களே, குர்ஆனை வெறுமனே ஓத வேண்டும். குர்ஆனை வெறுமனே அல் கிராத்துக்கு வேற நன்மை, கிராத்துக்கு வேற நன்மை. ஓத தெரியாதா, ஓத கஷ்டமா, திக்கி திக்கி ஓதுறோமா? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன், அல் மாஹிரு பில் குர்ஆன். குர்ஆனை தேர்ச்சி பெற்று நல்ல சரளமாக ஓதக்கூடியவர்
வரக்கூடியவர்கள் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, கண்ணியமான சங்கையான மலக்குமார்களுடன் இருப்பார்கள். மேலும் இந்த குர்ஆனை திக்கி திக்கி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓத தெரியாது, எழுத்து தெரியாது, திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ரெண்டு சிறப்புகள் அல்லாஹ் கொடுக்கிறான். திக்கிறதுக்கு ஒரு நன்மை, குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு நன்மை. சிலருக்கு குர்ஆனை ஓத இயலாது, குர்ஆனை பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்கள். மேலான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் குர்ஆனுடைய உம்மத். தஃப்சீருல் பைலாவில ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு அவன் அஸாப தண்டனைய தாரத்துக்கு அல்லாஹ் முடிவு செய்றான். இந்த ஊரை நான் அழிக்க போறேன், இந்த ஊர்ல அல்லாஹ் ஏண்ட அஸாப் வரப்போகுது, ஏண்ட தண்டனை வரப்போகுது, என்னுடைய கோவ பார்வை இந்த ஊருக்கு வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிக் கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. தஃப்சீர் பைலாவில அர் ரஹ்மான் என்ற அந்த ஆரம்பமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ரஹ்மானுடைய வார்த்தைக்கு கீழால இந்த தஃப்சீர்ல இந்த ஹதீஸ் எழுதி இருக்கிறாங்க. ஹுஸைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குது. அந்த ஊர்ல ஒரு மாணவன், ஒரு பையன், ஒரு சிறுவன், ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு மூமின், ஒரு சிறுவன் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அழியப்படக்கூடிய முடிவு செய்ய அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஹத்மன் மக்தியா, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் இந்த ஊரை அழிக்கிறது தான் என்று. அல்லாஹ்வுடைய அஸாப் வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிற சமயத்துல அந்த ஊர்ல ஒரு சிறுவன் குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிக்கிறான். ஃபயஸ்மஉல்லாஹு ஸௌதஹு. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த சத்தத்தை கேட்டு அல்லாஹு அக்பர், குர்ஆனுடையவர்களாக நாங்க ஆகணும். இன்றைக்கு எங்கட போன்ல எங்கட ஸ்டேட்டஸ பார்த்தா கால் என் உம்மாவோட, என் கூட்டாளியோட, என் ஃப்ரெண்டோட, என் பொக்கையோட, என் போன்ல என் கால் ஸ்டேட்டஸ் கோட் எத்தனை நேரம் நான் பேசிக்கிறேன். அல்லாஹோட நான் எவ்வளவு நேரம் பேசுறேன், குர்ஆன் ஓதுனா. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், இந்த உம்மத் குர்ஆனுடைய உம்மத். இந்த ரமலான் மாசம் குர்ஆனுடைய மாசம். என் கூட்டாளியோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம், அல்லது பலகாரத்தரோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம், என்ன பிசினஸ் மேட்டர் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம், ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறதுக்கு விருப்பம். சஹர்லயும் போன், தஹஜ்ஜுத்லயும் போன், இஃப்தார்லயும் போன், தராவிக்கு வந்தாலும் அந்த போனை பார்க்காம அந்த ஸ்டேட்டஸ பார்க்காம இருக்கேலா? எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு வந்த ஆண்கள் சகோதரர்களே, மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் நாங்க குர்ஆன் ஓதுறோம்? மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் நாங்க குர்ஆன் ஓதுறோம்? சில நாடுகள்ல, அரபு நாடுகள்ல அந்த ஊர்ல வாலிபர்கள், மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் வாலிபர்கள் குர்ஆனோடு இருப்பார்கள். இந்தியால சில பகுதியில அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் ஹாஃபிஸ்மார், ஆண்களும் ஹாஃபிஸ், உம்மம்மாவும் ஹாஃபிஸ், வாப்பம்மாவும் ஹாஃபிஸ், பெத்தவும் ஹாஃபிஸ், சின்ன பிள்ளையும் ஹாஃபிஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உம்மத்தை சிறப்பாக்கி இருக்கிறான். மேலான அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குது. அந்த சிறுவன் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறான். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் முடிவு செஞ்ச அந்த அஸாப 40 வருஷத்துக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்திடுவான். குர்ஆன் மதரசான்றது சாதாரணம் இல்ல. பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அனுப்புங்கன்றது சாதாரணம் இல்ல. மஸ்ஜிதில் ஓதி கொடுக்கக்கூடிய அலிஃப் பா என்பது சாதாரணம் இல்ல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹ்ரு ரமலான் என்பதும் இந்த குர்ஆன் தான் இறங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஸாத்தில இருந்து மொத்தமாக லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் 7வது வானத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். 7வது வானத்தில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலமாக சந்தர்ப்பத்துக்கு நேரத்துக்கு ஏற்ப மக்காலையும் மதீனாலையும் அல்லாஹ் 23 வருட காலத்தில இந்த அல் குர்ஆனை இந்த உம்மத்துக்கு இறக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், குர்ஆன் ஓதுவோம். குர்ஆன் ஓத தாயிஃப்ல ஒரு மதரசா இருக்குது. அந்த மதரசால மாணவர்கள் யாருக்குமே பேசலாம், காது கேட்காது, குருடர்கள். அவர்கள் சிலர் ஒரு மதரசா அவர்களுக்கு காது கேட்காது, பேச இயலாது, ஊமையர்களாக இருப்பார்கள், செவிடர்களாக இருப்பார்கள். அந்த மதரசாவுடைய உஸ்தாது மாறும், ஹாஃபிஸ் மாறும், பேச இயலாது, காது கேட்காது.
மேலான சகோதரர்களை, காதுக்கு சைக்கினையால குர்ஆன பாடமாக்க கூடிய அந்த மஸ்ஜிதுல குர்ஆனுடைய ஹலகா, ஹாஃபில்கள் உஸ்தாத பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு பேசலாம், காது கேட்காது, சைக்கினையால அந்த மாணவருடைய சைக்கினையால குர்ஆன புது பாடம் பழைய பாடம் ஓதினது முடிச்சது அங்க ஓதுறார்கள். குர்ஆன பாடமாக்க மதரசாக்கு தான் போகணும் இல்ல, குர்ஆன பாடமாக்க நாங்க மதரசால தான் அப்ளிகேஷன் எடுக்கணும் இல்ல. இங்க எத்தனையோ பெரியார்கள், எத்தனையோ மூத்தவர்கள், எத்தனையோ பெண்கள் ஸ்கூல்ல காலேஜ்ல யுனிவர்சிட்டியில படிச்சு ஹாஃபிஸாவின எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான வீணாக்காம பாதுகாப்போம். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஓ லெவல் எழுது கொண்டிருக்கிறோம் மாணவர்கள், ஓ லெவல் எழுது கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் ஏற்பட்ட ஆக கவலையான விடயங்கள் தான் இந்த வருஷம் எப்படியோ தெரியாது. ரமலானுடைய இடையில அந்த ஓ லெவல் எக்ஸாம் வந்தது. இங்க எத்தனையோ மாணவிகள் நோன்ப விட்டுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதினாங்க. பலஸ்தீன்ல பாருங்களே, கஸால பாருங்களே, அந்த சின்ன பிள்ளைகள் உம்மாவை இழந்து வாப்பாவை இழந்து ஊட உடைஞ்சி ஊரே இழந்து, அந்த பிள்ளைகளுடைய ஈமான பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய யக்கீன பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய தவக்குல பாருங்க. எந்த ஒரு விடயத்துக்காக வேண்டியும் இஸ்லாத்தை ஈமான விட்டு கொடுக்க தயார் இல்லை. நாங்க இந்த ஒரு எக்ஸாம் நாங்க மேலான சகோதரர்களே, ரமலானுடைய ஆரம்பமே இந்த எக்ஸாமோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, குடும்பத்தார்களே, ரமலான்ல நோன்பை பிடிச்சிட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம். இந்த எக்ஸாமுக்காக, இந்த பரீட்சைக்காக ரமலான நோன்பை விடுறது எந்த விதத்திலையும் அங்க தகுதியாக அங்க ஆகுமாக மாட்டாது, அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே ரமலானோட நோன்போட துஆவோட தொழுகையோட போயிட்டு இந்த எக்ஸாம் எழுதுவோம், எக்ஸாம் எழுதுவோம். அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் எங்களுக்கு சிறந்த கைர தருவான். அல்லாஹ் எங்களோட ஃபியூச்சர்லயும் எதிர்காலத்திலேயும் எங்களோட பெருபேறுகளையும் அல்லாஹ் கைருள்ளதாக தருவான். எனவே தராவீஹுடைய தொழுகையில ஆண்கள் யாருமே இமாம் ஜமாஅத்தோட ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார் அதிகமா zikr செய்வோம். பேச்ச குறைப்போம், பேச்ச குறைப்போம், ஜோக் பண்றத குறைப்போம், சிரிக்கிறத குறைப்போம். அல்லாஹ் கிட்ட அழுறத கூட்டுவோம், அல்லாஹ் கிட்ட அழுறத கூட்டுவோம். தஹஜ்ஜுதுல அழுவோம், சஹர்ல அழுவோம், இஃப்தார்ல அழுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைஞ்சது 15 நிமிஷம் துஆவுக்காக செலவழிப்போம் சகோதரர்களே. துஆவுக்காக ஒதுக்குவோம். எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு போன் இருந்தா போதும், எனக்கு ஒரு பொக்க இருந்தா போதும், ஒரு கூட்டாளி இருந்தா போதும். துஆவுக்காக மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 15 அரை மணி நேரம் ஒதுக்குவோம். அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலான கைருள்ளதாக, சிறந்ததாக, பிரயோஜனமான எங்களுடைய தக்வாவை பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி பிரயோஜனமான குர்ஆனுடைய ரமலானாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. சிறந்ததாக இந்த ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களை நீ கைவிட்டாத நாயனே, எங்களை நீ கைவிட்டாத நாயனே, எங்களை நீ கைவிட்டாத நாயனே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை அலங்கரிப்பதற்கு யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, செலவழிச்சார்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய ஆகிரத்தையும் அவர்களுடைய மன்னரைகளையும் யா அல்லாஹ் நீ அலங்கரிப்பாயாக. அவர்களுடைய கபர்களையும் நீ சிறப்புள்ளதாக ஆக்குவாயாக. உன்னுடைய மஸ்ஜிதுக்கு செலவழித்து அலங்கரித்தவர்களை நீ கைவிட்டாத ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ரமலானை, ஆண்கள் பெண்கள் இந்த ரமலானுக்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடுகளை இந்த மஸ்ஜிதிலே யா அல்லாஹ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவோ அதற்காக செலவழித்த, அதற்காக உடலால பொருளால தன்னுடைய மஷூராக்களால செலவழித்த அனைவருக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே கைரை பரக்கத்தினை ஏற்படுத்துவாயாக. சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு உதவி செய்வாயாக. புனிதமான லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.